இப்போ வந்துட்டு பொதுவாவே நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியுமே ஒவ்வொரு அறிவியல் ரீதியான உண்மைகளும், ஆன்மீகம் சார்ந்த ஒரு உண்மைகளுமே நிறையவே இருக்கு. அது இப்ப இருக்கிற காலகட்டத்தில பார்த்தீங்களா, பெண்கள் அந்த காலத்துலலாம் அப்படியே மஞ்சள் முகம் ஃபுல்லா பூசி, அப்படியே நெத்தி நிறைய ஒரு குங்குமம், திருநீறு இதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே மங்களகரமா இருப்பாங்க. பெண்கள் தான் நம் நாட்டோட கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பெண்கள் அப்படின்னாவே எந்த இடத்துலயுமே ஒரு தனிமையான ஒரு மரியாதையானது கிடைக்கும். அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்களா, இப்ப இருக்கிற காலகட்டத்தில வந்து இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்களா, இந்த ஜென்ரேஷன் பார்த்தீங்களா, ஒரு ஸ்டிக்கர் போட்டு அதுவும் கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு தான் ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறது. இந்த மாதிரி முக்கியமா வைக்கிறது தப்பு. ஏன் அப்படின்னா, நெற்றியில அணியக்கூடிய சந்தனமாகட்டும், குங்குமமாகட்டும் அதோட பின்னணியில உடற்கூறு மற்றும் அறிவியல் பூர்வமான உண்மைகள் நிறைய இருக்கு. பொதுவாகவே சந்தனமானது உடலுக்கு நமக்கு குளிர்ச்சி கொடுக்கும். குங்குமம் இயற்கையில் கிருமி நாசினியாக செயல்படும் தன்மை கொண்டது. அதோட புருவ மத்தி மற்றும் நெற்றி உள்ளிட்ட உடலோட பகுதிகள் பூசுவதன் மூலம் பின்னணியில் எளிய அறிவியல் மற்றும் உடற்கூறு இயல் காரணிகள் இருப்பதை ஆன்றோர்கள் பார்த்திங்களா அப்பயே அறிஞ்சிருக்காங்க. நம்மளுடைய மனித உடல்லே பார்த்திங்களா தெய்வ சக்தி வாய்ந்த பகுதி நெற்றிக்கண், அதாவது புருவத்தோட மத்திய பகுதி தான். மற்றவங்களுடைய தீய எண்ணங்கள் மற்றும் பார்வைகள் அதனால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பாதிப்புகளுமே அங்கு வைக்கப்படக்கூடிய குங்குமத்தின் மூலம் விரட்டி அடிக்கக்கூடும் ஒரு தன்மை இருக்குது. மேலுமே குங்குமத்தை வைக்கிறதுனால சிப்டினாஷியம் போன்ற எதிர்மறை சக்திகள் செயல்படுவதில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. குறிப்பாகவே பெண்களோட முன் வகிடு பகுதி மகாலட்சுமியோட உறைவிடம் அப்படிங்கிறது ஐதீகம். அதன் அடிப்படையில் தான் பெண்கள் தங்களோட முன் வகிட்டில் குங்குமம் இடுவதன் மூலம் மங்களம் ஏற்படுவதாகவும் அவங்களோட கர்ப்பப்பை சம்பந்தமான இயக்கங்கள் சரியாக அமைவதாகவும் ஆன்றோர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. நம்ம திருநீறு முக்கியமாக அணியும் போது இந்த சின்ன சின்ன தவறுகளை செய்யாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த திருநீறு ஏன் அணிகிறோம், இந்த குங்குமம் ஏன் அணிந்து கொள்கிறோம், அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய பின்னணியில் இருக்கக்கூடிய அறிவியல் ரீதியான உண்மைகள் என்ன, இதையெல்லாம் பற்றி தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெற்றியில் இருக்கக்கூடிய இரு புருவங்களுக்கு இடையில் உள்ள நெற்றி பொட்டில் சிந்தனை நரம்புகள் ஒன்றாக கூடும் இடமாக இருக்கிறதுனால தான் அங்கு மெதுவாக விரலால் தொடும்போது கூட மனதில் ஒரு மெல்லிய உணர்வானது ஏற்படுமா. தியான நிலைக்கு அந்த உணர்வு அடிப்படையாக இருக்காம். மேலுமே மன ஒருமை மற்றும் சிந்தனை தெளிவு இது எல்லாத்துக்குமே அந்த நிலை ஏதுவாக இருக்கிறதாக அறியப்பட்டிருக்காங்க. சந்தனம் இடுவதனால நெற்றி பொட்டு குளிர்ச்சியாக மாறுவதன் மூலம் குறிப்பிட்ட கால அளவு வரையிலும் மன ஒருமைக்கு உதவி புரிவதாக அறியப்பட்டிருக்காங்க. மேலுமே பெண்களால் தலைவகிடு, நடு நெற்றி மற்றும் புருவ மத்தி ஆகிய பகுதிகளில் குங்குமம் அணியப்போகிறாங்க. ஆண்கள் புருவ மத்தியில் அணிவது வழக்கம். மஞ்சள், படிகாரம், சுண்ணாம்பு இது எல்லாத்தையுமே கலந்து குங்குமமானது தயாரிக்கப்படுறாங்க. இது மூன்றுமே கிருமி நாசினியாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான பொருள். மனித உடலில் தெய்வ சக்தி வாய்ந்த பகுதி தான் நெற்றிக்கண், அதாவது புருவத்தோட மத்திய பகுதி. மற்றவங்களுடைய தீய எண்ணங்கள், பார்வைகள் ஆகியவற்றினால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பாதிப்புகளும் அங்கு வைக்கப்படக்கூடிய குங்குமத்தின் மூலம் விரட்டி அடிக்கப்படும் அப்படின்னு ஆன்றோர்களால் சொல்லப்பட்டிருக்காங்க. மேலுமே குங்குமத்தை வைப்பதனால சிப்டினாஷம் அப்படிங்கிற எதிர்மறை சக்திகள் செயல்படுவதில்லை அப்படின்னு சொல்லப்படுவாங்க. மேலுமே இந்த குங்குமத்தை நாம் வைக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். மேலுமே இந்த குங்குமமானது நெற்றில் அணியக்கூடிய சந்தனம், குங்குமம் இதனோட பின்னணியில் உடற்கூறு மற்றும் அறிவியல் பூர்வமான உண்மைகள் இருப்பது அறியப்பட்டிருக்காங்க. பொதுவாகவே சந்தனத்தை புருவ மத்தியில் வைக்கும்போது அங்கே இயங்கி வரக்கூடிய உடல்நிலை கட்டுப்படுத்தக்கூடிய பிட்யூட்டரி சுரப்பி குளிர்ச்சி அடைகிறது. இதன் மூலம் உடனோட தலைமை செயலாக இயங்கும். மூளையோட பின்பகுதியில் ஞாபகங்களின் பதிவாக இருக்கும். அதாவது சிப்போ கேம்பஸ் அப்படிங்கிற இடத்திற்கு ஞாபகத்திற்கான தூண்டுதல்களை சிறப்பாக அனுப்பி வைக்க இது உதவுவதாக சொல்லப்படுறாங்க. மேலுமே இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயத்தில் கூட பெரிய பெரிய ஒரு விஷயங்கள்லாம் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி நாகரிக முகத்தில் நிகழக்கூடிய தகவல்களில் ஸ்டிக்கர் போட்டு வைத்து கொள்வது ஒன்று தான். நெற்றியில் புருவ மத்தியில் மூளையோட முன்புறமாக பைனியல் கிளாண்டட் அப்படிங்கிற சுரப்பியானது அமைஞ்சிருக்கு. இதை யோக சாஸ்திரத்தில் ஆக்சா சக்கரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மூன்றாவது கண் ஞானக்கண் அப்படின்னும் இதற்கு பேர் இருக்குது. சிவபெருமானுக்கு
ஆக்ஞா சக்கரமே நெற்றிக்கண்ணாக இருப்பதை நம்மளால் காண முடியும். மேலுமே திபெத்தில் லாமாக்கள் ஞானக்கண் திறப்பது என்றொரு சடங்குமே செய்வாங்க. இதனோட சிறப்பை உணர்த்துவதாக நெற்றியில் நம்ம குங்குமம் இடுறோம். அதே மாதிரி பெண்கள் மட்டும் இல்லாமல் ஆண்களுமே குங்குமம் போட்டு வைக்க வேணும். உடல் முழுவதுமே மின்காந்த சக்தி வெளிப்பட்டால் கூட நெற்றியில் புருவ மத்தியில் இருக்கக்கூடிய நுண்ணிய பகுதியிலோட அதனோட சக்தியானது அதிகமாக வெளிப்படுமா. இதன் காரணமாக தான் மன கஷ்டம் வந்தாலும் ஏதாவது ஒன்றை நம்ம தீவிரமாக சிந்திச்சாவோ அந்த இடமானது உஷ்ணமடைந்து தலைக்கணம், அதாவது தலைவலி போன்ற பிரச்சனையானது ஏற்படுதாம். ஸோ இதை தவிர்த்து குளிர்ச்சியை உண்டாக்கவே சந்தனம், குங்குமம் இது எல்லாமே நம்ம நெற்றியில் இடுகிறோம். இதனால் உடல் மனசக்தி வீணாக்காமல் பாதுகாக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் முகம் கைகளோடு பிரகாசிக்க திகழுமா. பொட்டு வைப்பது அப்படிங்கிறது அலங்காரத்திற்காகவும் ஆன்மீக காரணத்திற்காகவும் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்திற்காகவும் நம்மளுடைய பெரியோர்கள் இந்த பழக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த விபூதி அதாவது திருநீர், புனித சாம்பல் அப்படின்னு பல பெயர்களில் அழைக்கப்படக்கூடிய இந்த வெள்ளை நிற சாம்பல் பொடியை நெற்றியில் பூசிக்கொள்ளும் போது என்னென்ன நன்மைகள்லாம் நம்மளோட வாழ்க்கையில் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அறிவியல் ரீதியான உண்மைகள் என்ன, இதையெல்லாம் குறித்து தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே விபூதி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த விபூதி பார்த்திங்களா, பொதுவாகவே இந்த விபூதியை காய்ச்சல் ஏற்பட்டாலோ அல்லது உடல் நலம் பாதிக்கப்பட்டாலோ மனதில் இறைவனை வேண்டிக் கொண்டு வைக்கப்படுவது தான். அதே போல தான் நடுராத்திரியில் அரண்டு போனாலோ குழந்தைகள் தூங்காமல் பயந்து அழுதாலோ இந்த விபூதியை நீங்கள் பூசலாம். இறை பக்தியோட தொடர்புடைய இந்த விபூதியை பூசுவதனால தீய சக்திகள் விலகும். மேலுமே மந்திரமாவது திருநீர் என திருஞான சம்பந்தர் பாடி நம்ம பாண்டியனோட வெப்ப நோயை இந்த விபூதியை தடவியே குணப்படுத்தியிருக்காராம் அப்படிங்கிற பல்வேறான உண்மைகளுமே இருக்குது. இந்த விபூதியை பார்த்திங்களா யார் வேணுமானாலும் அணியலாம். ஆண்கள் பெண்கள் அனைவருமே இது அணிவது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த விபூதியை இரட்சை அப்படின்னும் அழைக்கலாம். பிறந்த குழந்தைகளை தலைக்கு குளிக்க வைத்தவுட இந்த தலையை துவட்டி விட்டு இந்த உச்சந்தலையில் இந்த விபூதியை வைப்பாங்க. இப்படி வைக்கும்போது அந்த விபூதி தலையில் இருக்கும் ஈரத்தை உறிஞ்சி எடுக்குமா. அதே போல தான் திருமணமாகாத பெண்களானவங்க இந்த விபூதியை கழுத்தில் பூசி வந்தால் விரைவில் கழுத்தில் திருமாங்கல்யம் ஏறக்கூடிய பாக்கியமானது கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குது. மேலுமே இந்த திருநாவுக்கரசருக்கு வயிற்று வலி ஏற்பட்ட போது அவருடைய சகோதரி அவருடைய வயிற்றில் இந்த விபூதியை தான் பூசி குணமடைய செய்த ஒரு வரலாறுமே இருக்காம். இப்படி விபூதியை உச்சியில் நம்ம பூசுவதன் மூலம் பாவங்கள் அனைத்துமே நீங்குமா. விபூதியை மார்பில் பூசினோம் அப்படின்னா மனதார செஞ்ச பாவங்கள் அனைத்துமே விலகுமா. அதே மாதிரி நாபியில் பூசுவதனால தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்த்திங்களா இந்த கோவிலுக்கு போனோம் அப்படின்னு வச்சுக்கோ நீர் கொடுப்பாங்க. அதை கொஞ்சம் நெத்தியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் வாயில் போட்டுக்குவாங்க. அதே போல் தான் பார்த்திங்களா இந்த விபூதியை முழங்கால், முட்டி, கை, கால்களில் பூசினோம் அப்படின்னா அங்காங்கே நீர்க்கோற்று ஏற்படக்கூடிய தலைவலி நீங்கும். அது மட்டும் இல்லாமல் கால்வலி, கைவலி இது எல்லாமே நீங்குமா. விபூதி நெற்றியோட ஒரு பக்கத்தில் இருந்து மறுபக்கத்திற்கு கோடு போல் பூசினோம் அப்படின்னா தலையில் கோர்த்திருக்கக்கூடிய நீரானது விலகும். இந்த விபூதி பார்த்திங்களா மாட்டு சாணத்தை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. பசு மாட்டில் என்னென்ன தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அதே போல தாங்க பசு மாட்டோட கோமியத்திலுமே சாணத்திலும் லட்சுமி கடாசம் இருக்குது. விபூதியை இரு புருவங்களுக்கு மத்தியில் நம்ம வைக்கும்போது மூளை நரம்புகளை தூண்டுகிறது, நினைவாற்றலை அதிகரிக்கும், அதிர்வுகளை உள்வாங்கும் சக்தியானது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிருமி நாசினி, நெற்றில் வடியக்கூடிய வியர்வை அனைத்துமே உறிஞ்சி தலைவலி உள்ளிட்ட நோய்கள் ஏற்படாமல் நம்மளை பாதுகாக்கும். இப்படி இந்த திருநீர் வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயந்தான். ஆனால் இதற்கு பின்னாடி எவ்வளவு அறிவியல் ரீதியான உண்மைகள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவின் மூலமாக பார்த்தோம். அதே மாதிரி ஒருவர் பார்த்திங்கன்னா தீய எண்ணங்களோட ஒரு ஆண்களாக இருந்தாலும் சரிங்க, ஒரு தீய எண்ணங்களோட ஒரு பெண்களை பார்க்கும்போது அந்த நம்ம திருநீர் நம்மளுடைய நெற்றியில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளை பார்த்திங்களா அவங்க கட்டுப்படுத்த முடியாதான். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயமானது இந்த திருநீர் குங்குமம் அணிவதனால கிடைக்குது. கண்டிப்பாக பெண்கள் அனைவருமே ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் தான் இந்த விஷயம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது யாரோடைய மனசுமே நான் கஷ்டப்படுத்துறதுக்கு
அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போடல. அதே மாதிரி இந்த பெண்களாகிய உங்களுக்கு ஒரு அற்புதமான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி திருநீர் அண்டு குங்குமம் வைக்கக்கூடிய பழக்கமானது இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாருக்காவது இந்த பதிவுமே ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்குமே யூஸ் ஆகட்டும். அதே போல் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் இது அமையக்கூடிய ஒரு அற்புதமான பதிவாக இருக்கும். ஆல் யூவர்ஸ், தேங்க்யூ.